ஆர்ஆர்பி கிளர்க் ப்ரிலிம்ஸ்ல நான் எவ்வளோ போட்டிருந்தா மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இவ்வளோ போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாம் மெயின்ஸ்க்கு, டவுட்டே வேணாம். உங்களுக்கு லாஸ்ட் இயர் வச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்கிறேன். லாஸ்ட் இயர் நான் ப்ரெடிக்ட் பண்ண நம்ம சேனலில் நான் ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் பிஃபோர் தான் ஒரு டைம் ஐபிபிஎஸ் கிளர்க் வந்து செதி வேலை பண்ணிட்டாங்க, 78 கிட்ட வச்சுட்டாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு தான் ஒரு இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுறாங்க. மித்தப்படி வந்து மித்த எல்லாமே கட் ஆஃப் அண்ட் வேகன்சிஸ் எவ்வளோ போதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக தான் வந்து கட் ஆஃப் வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பயப்படாதீங்க நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கம்மிங் டியூஸ்டே 11 o'clock ஒரு சர்ப்ரைஸ் லான்ச் இருக்கு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க எல்லாருமே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 2 மாசமாக ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கிலீஷ் டச் பண்ணாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நாளை கழிச்சு மண்டே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 3 hours-க்கான இங்கிலீஷ் மேரத்தான் இருக்கும், ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ். ஸோ அதுவும் மறந்துடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காம்போசிட் டைமிங் இருந்தது. அப்போ என்ன பண்ணியிருப்போம்னா ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா கம்மியான டைமும் ஆப்டிக்கு அதிகமான டைமும் எடுத்து பண்ணியிருப்போம். அதனால அட்டம்ப்ட்ஸ் கூடியிருக்கும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுத்துருக்கிற 20 நிமிஷத்தில் நம்மளால் ஆப்டி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ண முடியுமானா ரொம்ப பெரிய டவுட்டு. அதுவும் ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து ஆப்டி கஷ்டமாக தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டெம்ப்ட் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ லாஸ்ட் இயர்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து 70 and above சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து அந்த 65 to ஒரு 73 அதான் வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி வந்து இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து 171 வேகன்சிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து 250+ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் இனிஷியலாக வந்து நம்மளுக்கு கொடுத்தப்போ 171 வேகன்சிஸ் தான் இருந்துச்சு. அதுக்கு ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து 63 point something வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் இனிஷியலாகவே வந்து 377 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது கண்டிப்பாக வேகன்சிஸ் டபுள் தி டைம் இனிஷியலாகவே இருக்குது. ஸோ உங்களோட குட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே இருக்குது. அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா கட் ஆஃபும் நம்மளுக்கு கண்டிப்பாக ரொம்ப பெரிய வேரியேஷன் வர சான்ஸ் இல்லை. மேக்ஸிமம் அந்த 62 to 65 அந்த ரேஞ்ச்குள்ளே தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஷின்ஸும் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டும் ஸ்டூடெண்ட்ஸோட அட்டெம்ப்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப 60க்கு மேலே நீங்கள் வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க மெயின்ஸ்க்கு, டவுட்டே வேணாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு இந்த வாரம் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தீங்கனாலும் இனி வந்து கொஞ்சம் விக்ரஸாக வந்து எஃபர்ட் போட்டு இங்கிலீஷ்க்கு படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் நம்மளோட கனிஷனல் லாஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். அண்ட் அது தவிர்த்து மண்டே யூடியூப்பில் 3 hours செஷன் இருக்குது, கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். 60க்கு மேலே போட்டிருந்தீங்க குட் அட்டெம்ப்ட் அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தட்ஸ் இட். ஸோ டாடா, பை, see you guys.